இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இந்த ஆனி மாதம் என்னென்ன மாற்றம், அதாவது தொழிலில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு, முதலீடு, சொத்து வாங்கும் யோகம், குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம், காதல், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், கல்வி, போட்டித் தேர்வு, வெளிநாட்டு வேலை மற்றும் கல்வி வாய்ப்பு போன்ற வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருமா வராதா, பணவரவு எப்படி இருக்கும், நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, உங்கள் ஆசை நிறைவேறுமாங்கிற முக்கிய கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் மாஸ்டர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கிறத தவிர்க்கணும். அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா, வேலை, வியாபாரம், முதலீடு, குடும்பம் போன்ற முக்கிய விஷயத்தில் ஒவ்வொரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா அது ரொம்ப நல்லதாகவே போய் முடியும். உங்கள் பொறுமையும் நிதானமும் இந்த மாதத்தில் பல தேவையற்ற பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீண்ட நாளாக தடைபட்டிருந்த சில காரியம் மீண்டும் வேகம் பிடிச்சி செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது கடன், சொத்து ஆவணம் அல்லது அனுமதிகள் போன்றவை இந்த மாதத்தில் மீண்டும் முன்னேற்றம் காண தொடரும். இதுவரை எப்போது நடக்கும்னு காத்திருந்த சில விஷயம் நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்பாராத நபர்களோட உதவியால் சில முக்கியமான காரியம் முடியும். அதாவது உறவினர் அல்லது அலுவலகத்தில் இருக்கிறவங்க ஒருவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவுனா அந்த உதவியால் இதுவரை கடினமாக தோன்றிய வேலை சுலபமாக முடிஞ்சிடும். புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த மாதம் புதிய வாய்ப்பு, புதிய வியாபார ஒப்பந்தம், புதிய திட்டம் அல்லது புதிய தொடர்பான உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆரம்பத்தில் சிறிதாக தோன்றினாலும் வாய்ப்பு எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடும். எனவே நல்ல வாய்ப்பை அலட்சியப்படுத்தாமல் ஆராய்ந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் உங்களோட திறமையின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். அதுவரை பயம் அல்லது தயக்கம் காரணமாக தள்ளிப்பட்ட சில முயற்சி இப்போது தொடங்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு வந்துடும். புதிய தொழில், புதிய படிப்பு, புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறதுக்கு இந்த தன்னம்பிக்கை ரொம்ப உதவியாக இருக்கும். நீண்ட நாளாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இந்த சந்திப்பில் பழைய நினைவுகளை மீட்டு தருவதோ மட்டும் இல்லாமல் சில புதிய வாய்ப்பு அல்லது நல்ல ஆலோசனை கொண்டு வரலாம். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். இறைவன் மீது நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். தினமும் சில நிமிடங்கள் இறை வழிபாடு, தியானம் அல்லது மந்திர ஜபம் செஞ்சீங்கன்னா மன அமைதி அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்கள் முயற்சியோடு இறைவன் அருளும் சேரும்போது தடைபட்டிருந்த பல காரியங்கள் சுமூகமாக நிறைவேறும். நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையே தரும். அடுத்து தொழில் மற்றும் உத்தியோகம். விருச்சிக ராசிக்காரங்க சில மாதமாக நீங்கள் காட்டிய உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு இந்த மாதம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுறது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கும். இதுவரை தாமதமாக இருந்த வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வரும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவங்க இந்த மாதத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகளை பெறலாம். நேர்முக தேர்வில் உங்கள் திறமையை தன்னம்பிக்கையோடு வெளிப்படுத்தினீங்கன்னா எதிர்பாராத வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசு தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக நண்பர்கள் நிறைய முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. அது ஒரே முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் மனம் தளராமல் தொடர்ந்து படிக்கிறது நல்ல பலனை தரும். உங்கள் திறமையை முக்கியமான திட்டங்கள் அல்லது குழு வழி நடத்துகிற வாய்ப்புகளை காட்டினீங்கன்னா இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றம் அடைய முடியும். அடுத்து வியாபாரம். டிஜிட்டல் தளங்கள், சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளம் மூலம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து விற்பனை அதிகரிக்கும். சரியான விளம்பரம் உத்திகளை பயன்படுத்தினா வருமானமும் அதிகரிக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களோட தொடர்புடைய தொழிலில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒப்பந்தங்கள் உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையலாம். பங்குதாரர்களோட பணம் மற்றும் கணக்கு விஷயத்தில் தெளிவாக செயல்படுங்க. சிறிய தவறு கூட பெரிய பிரச்சனைகளை மாறக்கூடும். எனவே அனைத்து ஆவணத்தையும் சரிபார்த்து செயல்படுத்துவது நல்லது. உங்கள் வியாபாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க இந்த மாதம் நல்ல காலமாக இருக்கும். சமூக வலைதள விளம்பரங்கள், அதாவது விளம்பரமும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பணவரவு. உங்களுக்கு இந்த மாதம் முக்கிய வருமானத்தோடு சேர்ந்து கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃப்ரீலான்சிங் வேலை, கமிஷன், போனஸ் அல்லது வேறு வழிகளில் பணவரவு அதிகரிக்கலாம். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த டைமில் உண்டாகும். குடும்பத்திற்கு புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு செஞ்சால் அது மகிழ்ச்சியை தான் தரும். சேமிப்பு பழக்கத்தை அதிகரிப்பது நல்லது. அதே நேரத்தில் எந்த முதலீட்டையும் முழுமையாக ஆராய்ந்த பிறகு செய்யுங்க. அதாவது எதையாச்சும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். குடும்பம் மற்றும் உறவு. நீண்ட நாளாக இருந்த கருத்து வேறுபாடு மெதுவாக சரியாகி குடும்பத்தில் அமைதி சூழ்நிலை உருவாகும். நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவில் பெற்றோர்களோட ஆலோசனை, ஆதரவு
உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். சிறிய மன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் அவை மறைந்து வலுப்பெறும். திருமணம், நிச்சயதார்த்தம், வீடு வாங்குதல் போன்ற சுபகாரியங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறுங்க. வேலை பளுவுக்கு இடையிலும் குடும்பத்தோட நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து வெளிநாட்டு வாய்ப்புகள். நீண்ட நாளாக காத்திருந்த வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கலாம். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது கிடைக்காமே இருந்திருக்கும். அது இந்த டைமில் நடக்கும். அதே மாதிரி விசா நிலுவையில் இருந்ததுன்னா அது இந்த டைமில் கிளியர் ஆகி வந்துடும். ஆரோக்கியம். உடல் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி அதிகரி. அதாவது உங்களுக்கு டயர்ட் அதிகமாக இருந்ததுன்னா அது இந்த டைமில் குறைஞ்சி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தினமும் 30 நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மாணவர்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது தொடர்ச்சியான முயற்சி வெற்றியை நெருங்க செய்யும். வெளிநாட்டில் உயர்கல்வி பெறும் விரும்புபவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு உருவாகுங்க. அதே மாதிரி கவனமாக எந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும்னா, சமூக வலைதளத்தில் தனிப்பட்ட தகவல்களை அதிகமாக பகிர வேண்டாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க. யாருக்கும் பணத்தை கடன் கொடுப்பதற்கு முன்னே நல்லா யோசித்து கொடுத்துக்கோங்க. கோபத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கோபத்தில் எடுக்கிற முடிவு அது ஆபத்தில் தான் போய் முடியும். புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்துறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஆக மொத்தத்தில் இந்த ஆனி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சில சவால் இருந்தாலும் அவற்றோட நல்ல வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, குடும்பம், கல்வி போன்ற பல துறையில் முன்னேற்றம் காண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பொறுமை, நிதானம் மற்றும் சரியான திட்டமிடல் ரொம்ப அவசியம். உடல் நலத்தில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னா தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்த்து இறைவன் மீது நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா தடைபட்டிருந்த பல காரியம் நல்லபடியாக நிறைவேறும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।